ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். ஸோ இது வந்து ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ தான். ஒருத்தவங்க வந்து நெக்ஸ்ட் மந்த் என்னோடய பர்த்டே, அதுக்காக வந்து ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மூவி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மூவி தான் இது. ஓகே ஃபைன், லேட் பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்துட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தேன். சார் குட்டி இன்ட்ரடக்ஷன். இப்போ என்னென்னா வந்துட்டு நம்ஜூனுக்கும் ஜின்னுக்கும் 2 பேத்துக்கும் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆகிட்டு ஒரு அவங்களோட பசங்க தான் வந்துட்டு நம்ம வந்து சுகாவும் நம்ம ஜங்குக்கும். ஸோ இவங்க 2 பேரும் அவங்க 2 பேர்த்தோட பசங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. நம்ம யூமின் 2 பேர்த்துக்கும் டேஹுக் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ இவங்க 2 பேத்துக்குமே வந்து குழந்தைங்க இருக்குது. ஸோ யூமினோட குழந்தை பேர் வந்து மொச்சி, நம்ம ஜங்குக்காவும் டேஹுக்கோட குழந்தை பேர் வந்துட்டு குக்கி. ஸோ 2 பேத்துக்குமே பசங்க தான், பையன் குழந்தை தான். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ கட் பண்ணி நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனை வச்சு ஸ்டோரி எடை போட்டுறக்கூடாது, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அப்படி கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங் தான், ஜாலியான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ ஓகே, கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்போ வந்து ஒரு போலீஸ் வந்தால் அவசரமாக எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸ்பீடாக போய் அந்த மேன் வந்து அந்த போலீஸ் மேன் வந்துட்டு ஒரு வீடு முன்னாடி தான் நிற்கிது போலீஸ் கார். ஸோ அந்த காருக்குள்ளேருந்து இறங்கி போலீஸ் 2 பேர் வந்து வெளில வந்து ஒரு வீட்டில் வந்து காலிங் பெல் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வீட்டிலேருந்து ஓப்பன் பண்ணுறது நம்ம ஜென் தான். கதை ஓப்பன் பண்ணி உடனே போலீஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு என்னடா இந்நேரத்துக்கு காலங்காத்தால போலீஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன சார் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லை இந்த வீட்டிலேருந்து எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு உள்ளே வராங்க. இன்னும் ஜின்னும் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அப்புறமா ஆரம், சுகா, அப்புறம் நம்ம ஜின்னு பசங்க 2 பேரும் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது மொச்சியும் நம்ம குக்கி எல்லோரும் உட்காந்து டைனிங் டேபிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஜேஹோப் பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஜேஹோப் வந்துட்டு நம்ம அவங்களும் வந்து ஒரு 3வது பையன் தான். ஸோ அவருக்கு வந்து இன்னும் மேரேஜ் ஆகலை. ஸோ அவர் வந்து அன்மேரிட். நம்ம ஜங்குக் தான் கடைசி பையன், பட் இருந்தாலும் அவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. ஸோ அவர் வந்து ரூம்குள்ளே இருந்திருப்பார். ஸோ வந்து போலீஸ் வந்தோடனே பார்த்தோன்னே யாரா அது அப்படின்னு சத்தம் கேட்டுவிட்டு வெளில வந்தோடனே போலீஸை பார்த்தோன்னே ஐயோ போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. இன்னும் போலீஸ்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு சார், என்ன எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், போலீஸ் வந்துட்டு இல்லை எங்கள் வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் வருது, எங்கள் ஜங்குக் மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். ஜங்குக் என்ன பண்ண அப்படின்னு, இல்லை அவர் தான் வந்து அவரோட ஒய்ஃபை வந்து நைட்டு ஃபுல்லாக அடித்து டார்ச்சர் பண்ணுறதாகவும் நைட்டு ஃபுல்லாக கத்துற சத்தம் கேட்குதுன்னு சொல்லி குக்கின்னு ஒரு குட்டி பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னோடனே ஏதாவது குக்கியை திரும்பி பார்க்குறாங்க. குக்கி ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் நைட்டு ஃபுல்லாக அப்பா அம்மா ரூம்லேருந்து அவ்வளோ சத்தம், அம்மா எவ்வளோ கத்துனாங்க தெரியுமா, போதும் ஜங்குக்கா விட்டுரு ஜங்குக்கா, போதும் ஜங்குக்கா. ஆனால் அப்பா கேட்கவே இல்லை. அப்பா அதனால தான் எங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணுறாங்க. காலையில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா கழுத்தில் அடிபட்டிருக்கும், எங்கள் அம்மாவால் நடக்கக்கூட முடியாது தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம டேங் வந்து ரூம்குள்ளேருந்து வெளியில் வராங்க. பார்த்தா அவங்க உண்மையாலுமே நடக்க முடியாமல் தான் நடந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்து நம்ம போலீஸ்காரன் பார்க்குறாங்க. ஐயோ சார் என்னாச்சு நீங்கள் ஓகே தானே சார் அப்படின்ற மாதிரி கேட்கும். குக்கி போய் நின்றுட்டு இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாவோட கழுத்துலலாம் பாருங்கள் இப்படி அடிபட்டு இருக்குன்னு. எங்கள் அப்பா தான் விடுறதே இல்லை, எங்கள் அம்மாவை நைட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டே இருக்காங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ தான் டேங்க யோசிச்சு பார்க்குறாங்க, ஏன்னா நைட்டு கத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா தேர் மேக்கிங் அவுட். ஸோ மேக் அவுட் பண்ணும்போது தான் தேங்க வந்து ஜங்குக்கா பார்த்து போதும் ஜங்குக்கு போதும் அப்படின்ற மாதிரி கத்தியிருப்பாங்க. ஸோ அது வெளியிலேருந்து கேட்குங்காட்டி குக்கிக்கு வந்து அது தப்பாக கன்வே ஆகிருக்கு. ஸோ அது வந்து இது யோசிச்சு பார்க்கும் தேங்க சச்ச ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக போட்டு தலையை கீழே குனிஞ்சிட்டு வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ பெரியவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம குக்கிக்கும் சும்க்கும் மொச்சிக்கும் புரியல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. எல்லோரும் எப்படி சொல்கிறது, ஜயாங்க்கு வந்து அந்த இடத்துல நிற்கக்கூட முடியல, அவ்வளோ எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. மற்ற எல்லோரும் சிரிக்கிறாங்கன்னு போலீஸ்காருக்கே புரிஞ்சுது, ஓகே இதான் நடந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி சார் நாங்கள் வரோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, நம்ம குக்கி இருந்துட்டு சார் எதுக்கு போகிறீங்க, எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லி கத்தவும், நம்ம ஜயாங் தான் நம்ம குக்கியோட வாயிலே ஒரு அடியை போட்டுட்டு என்னடா சொல்கிறேன், அப்பா எதுக்கிட்ட அரெஸ்ட் பண்ண, அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ எதுக்கு நைட்டு ஃபுல்லாக கத்துனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம கரெக்டாக அப்போ தான் நம்ம ஜங்குக்கு வந்து வெளில வராரு. ஸோ ஜங்குக்கு வந்து இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பார், வெளியில் வராமல் உள்ளே இருந்திருப்பார். அவருக்கும் எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது வர்றது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் போனதுக்கப்புறம் தான் வெளில வந்திருப்பார்.
சொல்ல வந்தோடனே நம்ம ஜங்குக்கு பார்க்க ஜங்குக்கு பார்க்க 2 பேத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மற்றவங்களாம் வாயில கையை வச்சுட்டு சிரிப்பு அடக்க முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. உடனே நம்ம டேங்க்னா அது வந்து அம்மா வந்து நான் பகல் ஃபுல்லாக வேலை பார்க்குறேன் இல்லைடா, அதான் அம்மாவுக்கு ஒரு குறுக்கு வலி, ஐ மீன் இடுப்பு வலி. ஸோ இடுப்பு வலிங்கிறதுனால அப்பா தைலம் தேய்ச்சி விட்டாங்களோ அதுதான் நான் போதும் ஜங்குக்கு வலிக்குதுன்னு நான் கற்றுனேன். நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா நிஜமாவேம்மா அம்மா அப்படின்னா, நிஜமா அதுதான் நான் நடந்துச்சு. சரி நீ ஸ்கூலுக்கு கிளம்பல, டைம் ஆச்சு கிளம்பு போ அப்படின்ற மாதிரி சொல்லி தாட்டி விடவும், சரி அவனும் போய் ஸ்கூலுக்கு கிளம்புற அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடறான். ஸோ அவன் அங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்து நம்ம டேங்கை பார்க்க, நம்ம டேங்க் அந்த இடத்துல நிற்கவே முடியல, குடுன்னு ரூம்குள்ளே ஓடி போயிடுறாங்க. நம்ம ஜங்குக்கும் பின்னாடி போக நம்ம டேங்க் ரூம்குள்ளே போய் ஜங்குக்கு போட்டு அடி பின்னி எடுக்கிறாங்க. அப்போவே சொன்னலடா சத்தம் வரும், நீ தாண்டா என் பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் கியூட்டாங்க சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்படி அந்த மார்னிங் வந்து போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கி அப்புறம் நம்ம மொச்சி 2 பேரும் வந்து அப்படி ஸ்கூலுக்கு கிளம்ப நம்ம ஆரம் தான் எப்போயுமே வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஆரம் வந்து பசங்களாம் ரெடியாக 2 பேர் போகலாமா அப்படின்னு கேட்கும். நாங்கள் ரெடி தாத்தா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பசங்களும் அப்படியே ஆரமோட கையை பிடிச்சி அப்படியே அழகாக ஸ்கூலுக்கு கிளம்பி போக, ஸோ சுகா அப்படியே கிளம்பியிருப்பார். அப்போவே சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் அப்போவே அந்த பிரச்சனை முடிஞ்சப்போவே கிளம்பி போயிருப்பார். இப்போ நம்ம கரெக்டாக நம்ம ஜங்குக்கு தான் இதெல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு மேலே போயிட்டு பேக் எடுக்க போயிருப்பார். ஸோ ஒரு பேக் எடுக்க போன கேப்பில் நம்ம டேங் என்ன பண்ணுவார்னா, மற்ற திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சாப்பிட்டு எல்லாமே இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜிம்மினை தான் வந்து டேங்கா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம டேங் திரும்பி பார்க்க, என்னாச்சு ஜிம்மின் அப்படின்னு கேட்கும். இல்லை நீ இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், அப்புறம் உனக்கு முதுகு ரொம்ப வலிக்கும், அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஜங்குக்கு தைலம் தேய்ச்சி விட வேண்டியதாக இருக்கும், அதனால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. நம்ம டேங்க் ஒரு மாதிரி எம்பரசம் முடிஞ்சு ப்ளீஸ் ஜிம் நம்ம பேசாது அப்படின்ற மாதிரி அவங்க வைக்கப்பட ஜிம்மினாவை சிரிச்சுட்டு எப்படி கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. உடனே கரெக்டாக நம்ம ஜங்குக்கு போய் என்ட்ரி ஆகும். நம்ம போய் நம்ம ஜங்குக்கோட காது திருக்கிங்க பாரு நீ பண்ண வேலைனால பாரு எல்லோரும் என்ன கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவும், நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு அவங்க கையை எடுத்து விட்டுட்டு, சரி பண்ணாட்டி வரும்போது மாமா உனக்காக அல்வா வாங்கிட்டு வரணும் ஓகேவாப்பா இப்படி சொல்லி கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. உடனே டேங்கிட்ட மறுபடியும் அல்வாவோட வந்து மண்டே உடச்சிட வேண்டாம் போட அப்படின்ற மாதிரி கத்திட்டு அழகாக நம்ம அனுப்பிச்சி வைக்க, இதில் நம்ம சின்ன பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க இது நடக்கிறதா பார்த்து. ஸோ இப்படி தான்டா அவங்க ஃபேமிலி ரொம்ப க்யூட்டாக போயிட்டுருக்கு. அந்த ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் வேலைக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஜிம்மின் நம்ம டேயாங்க அப்புறம் ஜிம்மின் எல்லாம் சேர்ந்து தான் வந்து மற்ற வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போல் நம்ம ஆரம் வந்து போயிட்டு அவர் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அவருக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, ரொம்ப நாள் வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்கும். ஸோ ரொம்ப நாள் வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு வீட்டிலே இருந்த எரிச்சலாக இருக்கும்ல, ஸோ அவருக்கு அது பிடிக்காது. அதனால் வந்துட்டு அவர் போய் ஒரு குட்டியாக வேலை பார்த்து பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அவங்க ஸ்கூல் முடிச்ச வரைக்கும் அழகாக வந்து குட்டியாக ஒரு வேலை பார்த்துட்டு இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. அதனால் அவங்க யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க 3 பேர் மட்டும்தான். ஸோ இவங்க 3 பேரும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனாக வந்துட்டு ஸ்க்ரீன்லாம் வந்து அடைச்சிட்டு வீடு ஃபுல்லாக வந்து இருட்டாக்கி கதவெல்லாம் அடைச்சி தாப்பால் போட்டுட்டு அழகாக உட்காந்து 3 பேருக்கு வந்து ட்ராமா பார்க்குறாங்க. ஸோ 3 பேருக்கு வந்து பாரு இவன் இப்படி பண்ணுறான் பாரு அப்படி பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு அழகாக பேசிட்டு 3 பேர் ட்ராமாலாம் பார்த்து முடித்தா அப்படியே வந்து ஈவினிங் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் வந்துட்டு பசங்க 2 பேரும் ஸ்கூல்லேருந்து நம்ம ஆரம் வந்து கூட்டிகிட்டு வராங்க. பசங்களை ஆரம் கூட்டிகிட்டு வருவோம். ஸோ பசங்க வீட்டுக்கு வந்தோடனே நம்ம வந்து டேயாங்கும் நம்ம ஜிம் 2 பேரும் போய் நிற்கிறாங்க. வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சு ஹக் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. ஆனால் பசங்க 2 பேரும் அவங்கக்கிட்ட போகல, அவங்க 2 பேரையும் கிராஸ் பண்ணி பின்னாடி இருக்க ஜின்னு மேலே தான் போய் பாட்டி அப்படின்ற மாதிரி அவங்க மேலே தான் அவங்க முடியல தான் ஏறி உட்காராங்க. ஸோ பசங்க 2 பேர்த்துக்கு வந்து தாத்தா பாட்டி தான் உலகம். என்னதான் அப்பா அம்மா இருந்தாலும் அவங்க கூட தான் இருப்பாங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்கன்னா தாத்தா பாட்டி மேலே தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. அவங்க தான் என்ன சொன்னாலும் திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ பசங்க எப்போவுமே தாத்தா பாட்டி மேலே தான் ரொம்ப பாசம் ஓவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ இவங்க மேலே தான் பாசம் ஜாஸ்தி. ஏன்னா நம்ஜின் 2 பேருமே வந்துட்டு பேர பசங்க மேலே அவ்வளோ பாசம் ஜாஸ்தி. இதுக்கு அடிக்கவே மாட்டாங்க, செல்லம்னா செல்லம் அவ்வளோ செல்லம் கொடுப்பாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ பசங்களுக்கும் அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கக்கிட்ட போய் ஏறிக்காரவும் உடனே நம்ம டேயாங்கும் நம்ம ஜிம்மின் தான் 2 பேரும் ஒருத்தரோட ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு எப்பயும் நடக்கிறது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணறதுக்கு போயிடுறாங்க. ஸோ டைம் ஸ்கிப்ஸ் ஒரு 7 o'clock அந்த மாதிரி நம்ஜின் வந்து நான் வந்து வெளியில் போயிட்டு வரேன், வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகி ஆளை காணும். உடனே நம்ம வந்துட்டு மொச்சியை கூப்பிட்டு மொச்சி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம ஜின் கூப்பிட்றாங்க. ஒன்று மொச்சி வந்து என்ன பாட்டி அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை உங்கள் தாத்தா வெளியில் போனார், ரொம்ப நேரம் ஆச்சு வரல, என்னாச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேளுவேன் அப்படின்னு சொன்னோடனே, ஓகே நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் கால் பண்ணுறான்.
கால் பண்ணி ஸோ பசங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க, கொஞ்சம் குட்டி பசங்க, ரொம்ப குட்டி பசங்க தான். ஸோ வந்து அவன் கால் பண்ணிவிட்டு வந்து ஜின்கிட்ட வந்துட்டு, நான் கால் பண்ண பாட்டி 2 தடவை ஃபுல் ரிங் போச்சு, கட் ஆச்சு. 3ஆவது தடவை ஒரு பொண்ணு பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஓடிடுறான். எது பொண்ணு பேசினாங்களோ அப்படின்ற மாதிரி ஜின்னுக்கு தூக்கி வாரி போட்டுருது. யார்டா அது இன்னது, யார் என் புருஷன் ஃபோனை வாங்கி ஒரு பொண்ணு பேசுறது அப்படின்ற மாதிரி அவர் கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. வரட்டு வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. டைம் ஸ்கிப்ஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆரம் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நம்ம ஜின்னு தான் அவ்வளோ கோவமாக உட்காந்துருக்காங்க. ஜின்னுக்காக வந்துட்டு ஜின்னுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வாங்கிட்டு வந்து கையில் கொடுக்க, இது எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்க, எதுக்குன்னு அவனுக்கு பிடிக்குமே அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும். எங்கே இருந்தீங்கன்னா பார்க்கில் தான், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தேன், ஃபோன் பண்ணால் ஏன் எடுக்கல, அதுவா சைலண்ட்டில் இருந்துச்சு அதான் கண்டுக்கல அப்படின்னோடனே, கண்டுக்கலையான்னு போட்டு அடி பின்னி எடுக்கிறாங்க. உடனே இது யாரும் ஒன்றும் புரியல, என்னடா நடந்துச்சு அப்படின்னு ஒன்றுமே புரியல. உடனே ஜின்னுதான் இருந்துட்டு, மச்சி சொன்னான் ஏதோ 3ஆவது தடவை கால் பண்ணும்போது ஒரு பொண்ணு பேசிச்சாமே, யார் அந்த பொண்ணா, எந்த பொண்ணு கூட இருந்தீங்க, இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு இதெல்லாம் கேட்குதா, காலம் பண்ண காலத்தில் உங்களுக்கு பொண்ணுலாம் கேட்குது அப்படின்னு சொல்லி அடிக்கிறவங்க. ஒன்று வந்துட்டு, ஐயோ நான் எதுவும் பண்ணலம்மான்னு நம்ம ஆரம்பிக்க சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம கேட்குற மாதிரியே தெரில. உடனே மச்சியை கூப்பிட்டு, நீரோ இருங்க நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மச்சியை கூப்பிட்டு, மச்சி இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு அவன் வரா. வந்துட்டு தாத்தா ஃபோன் எடுத்து யார்டா பேசினா, 2 தடவை கால் பண்ணேன், தாத்தா எடுக்கல, 3ஆவது தடவை ஒரு பொண்ணு பேசிச்சா, என்னடா பேசிச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிட்டோடனே, அதுவா அது சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள் அட் த மூமெண்ட்னு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜின்னை பார்த்து முறைக்கிறாங்க. இது கம்பெனி வயசுக்கால போய் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லவும் மொச்சி அங்கேருந்து ஓடி போயிடறான். உடனே நம்ம ஜின்னு தான், ஓகே யாருமே இங்கே உட்காந்துருங்க, நான் உங்களுக்கு போய் ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கிறதையும் அடிச்சு போட்டு ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காப்பி வேறு போட்டு தரேன் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாவமாக உட்காந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி மச்சி இதெல்லாம் பண்ணிவிட்டு தூரமான போய் நின்று சிரிச்சிட்டு இருக்கானே. குக்கியும் மச்சியும் 2 பேரும் இருந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. தூரமாக போய் நின்று அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். நைட் ஆகுது, நைட்டு டின்னர் டைம் தான். எல்லோரும் நைட்டு டின்னர் டேபிளில் தான் காமிக்கிறோம். ஸோ நம்ம அந்த ஷூகா, நம்ம ஜெயங்கோக்கு எல்லாருமே வந்துட்டு ஒர்க்கெலாம் விட்டு வந்திருப்பாங்க. ஸோ நைட்டு டின்னர் டேபிளில் தான். ஸோ அது ஒரு பெரிய டேபிள், எல்லோரும் ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள். ஸோ ஒட்டுக்காக உட்காந்து எல்லோரும் சாப்பிட்றாங்க. நம்ம எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லாருமே செல்ஃப் சர்வ் பண்ணிவிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து அன்றைக்கி ஃபுல்லாக நாள் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஆஃபீஸில் எது நடந்துச்சுன்னு இவங்க சொல்ல, வீட்டில் எது நடந்துச்சுன்னு அவங்க சொல்ல, எல்லோரும் ஜாலியாக சிரித்து பேசி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜியாங் தான் நம்ம குக்கியை தூக்கிட்டு, சரி வா குக்கி நம்ம ரூமில் போய் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, குக்கி வந்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி சின்ன பிடிச்சிட்டு அழுகிறேன். நான் பாட்டி கூட தான் தூங்குவேன், நான் தாத்தா கூட தான் தூங்குவேன், நான் வரமாட்டேன்னு அழுகுறேன். பசங்க 2 பேருமே எப்போயுமே வந்து தாத்தா பாட்டி கூட தான் தூங்குவாங்க, அப்பா அம்மா கூட தூங்க மாட்டாங்க. நம்ம தேங்காய் ப்ளீஸ்டா என் கூட வந்து ஒரு நாளாவது தூங்குடா, வாயேண்டா, இந்த பாட்டிக்கு தாத்தாக்குள்ள உடம்பு புளிக்குள்ள, நம்ம வா நம்ம ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு, இல்லை அங்கே இருக்கட்டும், பசங்க எங்கள் கூட இருக்கட்டும், எங்களுக்கு பசங்க கூட தூங்குறதா எங்களுக்கும் தூக்கம் வரும்ன்ற மாதிரி அவங்க நம்ம டேயாங்க வந்துட்டு, இல்லை குக்கி வா குக்கி ஒரு நாள் மட்டும் அம்மா கூட தூங்குடான்னு கூப்பிட்டு நம்ம ஜங்குக்கா தான் நம்ம டேயாங்க காலையிலேயே மிதிக்கிறாங்க. மிதிச்சுட்டு ஜங்குக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மற்றவங்க முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் தனியாக கண்ணை மட்டும் காமிச்சு விட்றா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. அவங்க கூடயே தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம தேங்காய் அல்ல குக்கி என் கூட தான் தூங்கணும்னு சொல்ல, கடைசியில் குக்கி அடம் படித்து நான் பாட்டி கூட தான் தூங்குவேன்னு போய் அப்புறம் நம்ம 2 பேரும் வந்துட்டு 2 பசங்களையும் கூட்டிகிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ எப்படின்னா வந்துட்டு நம்ம குக்கி வந்து எப்போயுமே ஆரமோட செஸ்ட்டில் படுத்தா தான் குக்கிக்கு எப்போவுமே தூக்கம் வரும். ஸோ அவன் அப்படியே ஆரமோட செஸ்ட்டில் படுத்திருக்க, ஆரம் அப்படியே தட்டி கொடுத்துட்டே கதை சொல்ல, இங்கிட்டு பார்த்தா ஜின்னு வந்து நம்ம மொச்சியை வந்து ஃபுல்லாக கை காலெலாம் மேலே தூக்கி ஜின்னு மேலே தூக்கி போட்டிருக்கான். அப்படியே தட்டி கொடுத்துட்டு அவங்களும் கதை சொல்ல அழகாக பேர பசங்க 2 பேத்தையும் அழகாக தூங்க வச்சுட்ருக்காங்க. ஸோ கட் பண்ணி நம்ம வந்து யூமின் ரூமுக்கு போகலாம். ஸோ யூமின் ரூமில் பார்த்தா நம்ம ஜிம்மின் தான். ஸோ கீழேருந்து பால் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு நம்ம சுகா கிட்ட தான், சுகா மில்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, ஓகே அதை டேபிளில் வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஜிம்மின்னா எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களாம் கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஸோ அவங்க வந்து கிராப் ஹூடி தான் ஒரு டிஷர்ட் தான் போட்டிருப்பாங்க. ஸோ கை தூக்குனா தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போய் வேணும்னே வந்து சுகா ஒர்க் பண்ணிட்டு கிட்டே போய் கையை தூக்கி எருமை எடுக்கிற மாதிரி பண்ணுறது. ஆனால் நம்ம சுகா கண்டுக்கவே இல்லை, இங்கிட்டு நடக்கிறாங்க அங்கிட்டு நடக்கிறாங்க.
பார்க்கவே மாட்டுறாருன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்தது. கோவம் வந்தோடனே போய் அவங்க போய் பெட்டில் போய் திரும்பி பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க, படுத்துடுறாங்க. ஸோ படுத்ததுக்கப்புறம் யாரோ திடீர்னு இடுப்பு மேலே கை வைக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் திரும்பி பார்த்தா நம்ம சுகா தான். நான் வந்துட்டு இப்போ மட்டும் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மினா கேட்க, போங்க இப்போவும் போங்க, அந்த லேப்டாப்பே கட்டுப்பிடிச்சி தூங்குங்க, நான் அதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, சரி சரி ஒர்க் முடிச்சுட்டு வந்தால் தானே ஃப்ரீயாக பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே அவங்க ரொமான்ஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ கட் பண்ணி டே சைட் போகலாம். ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு கிச்சனில் இருந்துட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கழுகி வச்சுட்டு போய் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கழுகிட்டு இருக்கேன். இங்கே ரூமில் தான் நம்ம ஜங்குக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வருவானான்னு வரவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. போய் பார்த்தா பாத்திரம் கழுவிட்டு இருக்கவங்கள போய் ஒரு வார்னிங் ஒன்றுமே சொல்லலை, போய் ஒரே தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. அப்படின்னு நம்ம டேங்க வந்துட்டு ஜங்குக்கு இறக்கி விடுங்க ஜங்குக்கு, நான் அந்த பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஜங்குக்குன்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு நீ கத்திட்டு போட அப்படின்ற மாதிரி ரூமுக்கு தூக்கிட்டு போய் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் ஃபன்னாக அந்த டே ஃபுல்லாக போயிருக்கும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறோம். நம்ம டயாங் தான் கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு மேலே வந்து ரூமில் என்ன நடந்துகிட்ருக்கேன்னா, நம்ம ஜங்குக்கும் நம்ம குக்கி 2 பேரும் வந்து எதையோ தேடிட்டு இருக்காங்க. அப்போ தேடிட்டு இருக்கும்போது நம்ம குக்கி தான் அம்மா என்னோட இந்த நோட்டு காணும்மா, அம்மா என்னோடய சயின்ஸ் நோட்டை காணும்னு கத்த. உடனே நம்ம இங்கிட்ட இருந்து நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு என்னோடய பிளாக் ஃபைலை காணும்னு கத்த. உடனே குக்கி நம்ம ஜங்குக்கு 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. ஸோ குக்கியும் ஜங்குக்கும் எப்படின்னா 2 பேரும் சரியான எலியும் பூனையுமான அப்பா பையன். 2 பேத்துக்கும் வந்து அவ்வளோ பிடிக்கும். 2 பேர்த்து மேலேயும் பாசம் ரொம்ப ஜாஸ்தி. பட் எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருப்பாங்க. எதுக்காகனா நம்ம டேங் எனக்குடான்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும், இல்லை டேங் எனக்கு தான் எங்கள் மம்மின்ற மாதிரி நம்ம குக்கியும். ஸோ டேங்காக தான் 2 பேரும் அடிச்சுப்பாங்க. பட் 2 பேரும் ரொம்ப நல்ல அப்பா பையன். 2 பேத்துக்கு பாசம் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே வந்துட்டு நம்ம குக்கி ஃபஸ்ட்டு இருந்துட்டு, அம்மா எனக்கு வந்து முதல்ல வந்து நீங்கள் சயின்ஸ் நோட் எடுத்து தாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு, இல்லை டேங் நீ முதல்ல வந்து எனக்கு பிளாக் ஃபைல் எடுத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு நம்ம டேங் வந்துட்டு மேலே இருந்துட்டு, ஐயோ இவங்க 2 பேத்துக்கு ஒரு வேலை திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ ரூமுக்கு போய் பார்த்தா நம்ம குக்கியும் நம்ம ஜங்குக்காகவும் தான். நம்ம குக்கி இருந்துட்டு அம்மா எனக்கு தான் முதல்ல எடுத்து தருவாங்கன்னு சொல்ல, நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை அவன் எனக்கு தான் முதல்ல எடுத்து தருவான், என் பொண்டாட்டி எனக்கு தான் எடுத்து தருவான்னு சொல்ல, நம்ம குக்கி இருந்துட்டு இல்லை எங்கள் மம்மிக்கு எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு, டேய் நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகலடா, ஓம் பொண்டாட்டி வந்து உனக்கு எடுத்து தருவாடா, முதல்ல ஏன் பொண்டாட்டி எனக்கு தான் எடுத்துருவா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு நம்ம டேங் போய் ஜங்குக்கோட வாயிலே ஒரு அடியை போட்டு, குழந்தைகிட்ட என்ன பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்தாங்க அவங்க பிளாக் ஃபைல், இந்தாடா அவனோட சயின்ஸ் நோட் தயவு செஞ்சு 2 பேர் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்று நம்ம தேங்க வெளியில் போங்க. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, பாத்தியா அவங்க அம்மா எனக்கு தான் முதல்ல எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி கண் காமிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம ஹியூமன் சைட் பார்த்தா நம்ம ஜிம்மினா தான் போய் நம்ம சுகா எழுந்திரிங்க சுகா டைம் ஆச்சு எழுந்திரிங்க சுகான்னு எழுப்ப, அப்படியே வந்து பக்கத்து ரூமில் வந்து நம்ம பக்கத்து ரூமில் பாட்டிக்கு தாத்தா கூட தான் நம்ம தூங்கிட்டு இருந்தான். ஸோ பக்கத்து ரூமுக்கு போயிட்டு, டே முச்சி எந்திரா நீங்கள் எந்திரிங்கன்னு மாற்றி போய் 2 ரூமுக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் எந்திரிக்கவே மாட்டாங்க. 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மினா கற்று 2 கப்புள்ஸும் இங்கே அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நடுவில் நம்ம ஹோபி தான் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காரு, காலைல காஃபி. ஸோ யோசிச்சு பாருங்கள், வீடே கலபரமாகிட்டுருக்கு, எல்லோரும் காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நடுவில் இந்த மனுஷன் மட்டும் உட்காந்து ஜாலியாக ஒரு பாட்டுக்கு அவரோட காஃபி என்ஜாய் பண்ணி குடிச்சிட்ருக்காரு. ஸோ நம்ம ஆரம்பிச்சிருந்து 2 பேரையும் காமிச்சா அவங்க போய் எப்படியோ மூச்சியை எழுப்பி அவங்கள வந்து குளிக்க வச்சு கிளம்ப வச்சு நம்ம குக்கிக்கும் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி எல்லா வேலையும் முடித்து எப்படியோ எல்லாத்தையும் ஸ்கூல் காலேஜ்லேருந்தே ஆச்சு, ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டு நிம்மதியாக திரும்பி பார்த்தா ஒரு பெருமூச்சு வரலான்னு திரும்பி பார்த்தா வீடே தலைகீழாக கிடக்குது. ஸோ எல்லாமே போட்டபடி வச்சபடி இருக்குது. அப்பா இப்போ இது வேறு க்ளீன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி 3 பேரும் பார்க்காத நம்ம நம்ம ஜிம்மின்னு 3 பேரும் அப்படியே பார்க்க, சரி வாங்க பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு பிரித்து பார்க்குறாங்க. கதை பேசிகிட்டே நல்லா, நான் பாத்திரம் கழுவுறேன், நீ வந்து துணியை மடித்து போய், நான் வந்து வீடு க்ளீன் பண்ணுறேன், வீடு கூட்டுறேன் அப்படின்னு மாற்றி ஜாலியாக 3 பேர் பேசிகிட்டே அப்படியே வேலையெல்லாம் முடிச்சேன். பிடிக்காத இவங்க டேஸ் எல்லாம் இப்படி தான் வந்து ஃபன்னாக அப்படியே போயிட்டுருக்கு.
க்யூட்டாக போகுது. ஸோ இப்போ ஒரு ஃபைன் டே நைட்டாக காமிக்கிறோம். நம்ம தேவாங்க வந்து கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜங்குக்கு தான் போயிட்டு அப்படியே அழகாக பேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவங்க நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தேவாங்க வந்துட்டு ஜங்குக் விடுங்க, யாராவது வந்துட போகிறாங்க, ஜங்குக் விடுங்க ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரும் வர மாட்டாங்க. குக்கி வந்துடுவான் அப்படின்னு சொல்ல, குக்கி அவன் ஜாலியாக அவங்க தாத்தா கூட விளையாடிட்டு இருக்கான், வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவாங்க திருப்பி அப்படியே கிஸ் பண்ண போக, அப்போ தான் தேங்கப்பா அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. கீழே குனிஞ்சு பார்த்தா நம்ம மொச்சி வந்து நின்றுட்டுருக்கான். அப்படியே டக்குன்ட்டு அவங்க வந்து நம்ம வந்துட்டாங்க. ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்னாச்சு மொச்சி, என்ன வேணும்னு கேட்டோடனே, நான் அம்மாட்ட பேன் கேக் கேட்டுகிட்டே இருக்கேன், செஞ்சே தர மாட்டாங்க, நீங்களாவது எனக்கு செஞ்சு தரீங்களான்னு கேட்டோடனே, ஓ கண்டிப்பாக இப்போ செஞ்சு தரேனே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு மொச்சியை தூக்கி அவங்க ஸ்லாப் மேலே உட்காரச்சு, எனக்கு பேன் கேக் தானே வேணும், நீர் நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி அழகாக நம்ம அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. மொச்சிக்கும் அழகாக அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருக்கு. அப்படியே எனக்கு நைட் ஆகுது. ஸோ நைட் டைம் தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம குக்கி இருந்துட்டு நம்ம ஜின்னுக்கிட்ட, பாட்டி நீங்கள் எனக்கு ஊட்டி விட்டால் தான் நான் சாப்பிடுவேன், நான் இல்லாட்டி சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்க, அப்படியே நம்ம ஜின்னும் தட்டில் வந்து சாப்பாடு போட்டுட்டு பிசைஞ்சு அவங்க அப்படியே ஊட்டி விடுறாங்க. ஸோ ஊட்டி விட நம்ம வந்து நம்ம குக்கி சாப்பிட அப்படியே மொச்சிக்கு ஊட்டி விடுறாங்க. 2 பேத்துக்கு ஊட்டி விட்டங்காட்டி நம்ம ஜங்குக்கும் நம்ம சுகாவும் தான் எங்களுக்கு ஊட்ட மாட்டீங்களான்னு கேட்டோடனே அவங்களுக்கு ஊட்ட. ஸோ அப்படியே நம்ம அங்கே ஜின்னு மாறம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ஜின்னு வந்து அழகாக வந்து ஒரு வாய் இப்படி ஊட்டி விட்டுட்டே வர ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணி அவங்களோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஹோபியும் அங்கே இருக்காரு. ஹோபி எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹோபிக்கிட்ட தான் நம்ம ஜின்னு இருந்துட்டு, டே ஹோபி நீ என்னைக்கு தாண்டா கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹோபி இருந்துட்டு, அதுவா நான் கூடி சீக்கிரம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம டேங்க வந்துட்டு, அதுவா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு சிரிக்கிறாரு. ஒன்று ஜின்னு வந்துட்டு, நான் வேணால் பொண்ணு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்க, நம்ம டேங்க வந்துட்டு, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் அவரே பார்த்துப்பாரு, இல்லை ஹையாங்க நீங்கள் பார்த்துப்பீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹோபியை பார்க்க, ஹோபி இருந்துட்டு அவங்க தயவு செஞ்சு அமைதியாடுறா அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோடனே, அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹோபியாங்கும் ஒரு பொண்ணும் அப்படின்னு சொல்ல ஒரு இடத்துல டக்குன்னு ஹோபி டேங்கோட வாய் அடிச்சிடறாங்கடி, அமைதியாடுறா அப்படின்ற மாதிரி, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஹோபி வச்சு அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டைம் ஸ்கெப்ஸ் அப்படியே டேஸஸ் எல்லாம் கொஞ்சம் பாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபைன் டே தான் காமிக்கிறோம். ஸோ ஃபைன் டே வந்து காமிச்சா நம்ம டேங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபேமிலியில் எல்லோரும் உட்காந்து அழகாக சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க 2 பேர் குட்டி பசங்க மட்டும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. மற்ற எல்லோரும் உட்காந்து சீட்டு கேட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ சீட்டு விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நம்ம சுகா வந்துட்டு நம்ம ஜின்னுக்கு வந்து ஒரு சீட்டு தேவைப்படுது. அவங்களுக்கு அடுத்து அவங்க தான் உட்காந்துருக்காங்க. ஒன்று ஜின்னு கண்ணு காமிக்க யாருக்குமே தெரியாமல் நம்ம அந்த சுகா வந்து நைஸாக அந்த சீட்டை வந்து நம்ம ஜின்னுக்கு கொடுக்க, இது நம்ம ஜிம்மின் பார்த்துட்டு போய் நம்ம சுகாவை பிடிச்சி அவங்க காதை பிடிச்சி திருக்க, என்ன பண்ணுறீங்க கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க 2 சண்டை போட்டுட்ருக்கு. அப்படியே சீட்டு கட்டலாம் அப்படியே மேலே பறக்குது, நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்ற மாதிரி மேலே பறக்குது. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் அழகாக ஃபன் பண்ணிகிட்ருக்கேன். யாரோ திடீர்னு வந்து நம்ம டேங்க கால் வருது. ஒன்று டேங்க எடுத்து பேசிவிட்டு, ஹலோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கால் பேசணும். வந்துட்டு அப்படியா இருங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வா ஜிம்மி நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் தேயாங்கும் 2 பேரும் வந்துட்டு பிரதர்ஸ் கூட பிறந்தவங்க தான். ஸோ வந்துட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் வந்துட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறாங்க, என்னாச்சு டேயாங்க என்னாச்சுன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை ஜங்குக்கு, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பி போயிடுறாரு. உடனே டைம் ஸ்கிப்ஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு வாசல்லே நிற்கிறாங்க நம்ம டேயாங்கும் நம்ம ஜிம்மினும். நம்ம வந்து எல்லோரும் பார்க்குறாங்க, மற்ற எல்லோரும் பார்க்குறாங்க, இதுக்கிட்ட அவங்க எப்படி நிற்கிறாங்க அப்படின்னு. வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொன்னோடனே வீட்டுக்குள்ளே வராங்க. கூடவே சேர்ந்து இன்னொரு பர்சன் வராங்க. ஸோ அந்த பர்சனை பார்த்தோன்னே நம்ம ஜங்குக்கு தான் அவ்வளோ கோவம் வருது. நம்ம ஜங்குக்கு டேங்க பார்த்து முறைக்கிறாரு, எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி கேட்க, அது வந்து ஜங்குக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டில் சேர்த்துக்க மாட்றாங்க ஜங்குக்கு, என்னதான் இருந்தாலும் எங்கள் அண்ணன் தானே, ப்ளீஸ் ஜங்குக்கு கொஞ்ச நாள் மட்டும் இங்கே இருப்பா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேயாங் அப்படின்னு சொல்லி கத்த, ப்ளீஸ் எனக்காக அப்படின்னோடனே கோவப்பட்டுட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க. வெளியில் போகும்போது அந்த பர்சன் ஜங்குக்கை பார்த்து, ஐம் சாரி ஜங்குக்குன்னு சொல்ல வரதுக்குள்ள, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, வாயை மூடிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வெளில போகிற நம்ம டேங்கா பின்னாடியே போயிட்டு ஜங்குக்கு போகாது. ஜங்குக்கு நல்ல ஜங்குக்கு சொல்ல, தேயாங் உன் மேலே தயவு செஞ்சு என்னை கோவப்பட்டு கத்த வச்சிடாத, தயவு செஞ்சு அமைதியாக போயிடு,
நான் செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியில் போயிடுறாரு. ஸோ வந்து அந்த பர்சன் யார், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். ஸோ பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். இது பார்ட் 1 நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். ஒரே மூவியாக போட வேண்டியது தான், பட் என்னால் போட முடியலடா, சாரி. ஸோ அதனால் வந்து நான் 2 பார்ட்டாக போடுறேன். ஸோ இந்த பார்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் சூன் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு நெக்ஸ்ட் பார்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் மை வாய்ஸ். பாய்.